அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். உத்திரம் நட்சத்திரம் மாசி மாதத்துக்கு உண்டான பொதுவான பலன்கள். இப்போ உங்களுக்கு ஒரு 4 பாசிட்டிவான விஷயத்தை சொல்ல வேண்டியது. 1 உடல் ஆரோக்கியம், 2வது பொருளாதார வருவாய், தொழில் முன்னேற்றம், அதே மாதிரி கல்வி, இது போன்ற விஷயங்களில் கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, இந்த மாதிரி விஷயங்களில் முன்னேற்றம். இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தொடரும். என்ன பழைய பிரச்சனைனா, ஏற்கனவே ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருக்கும் உடல் ரீதியில், அது மீண்டும் கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, இப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மீண்டும் தொடரும். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு அஸ்ட்ராலஜிட்ட கொடுத்து என்னென்னு பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை. உத்திர நட்சத்திரத்துக்கு தற்போதைய கோச்சார நிலைகள் அவ்வளோ சுபமான ஒரு தன்மைகளை இல்லை. உடல் ரீதியில் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்கணும், வலி வேதனைகளை சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. பொருளாதார ரீதியில் பார்க்கும்போது பொருளாதாரம் ஓரளவுக்கு இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு. எந்த ஒரு விஷயத்துலையும் தயக்கம் இருக்கும். பொருள் களவு போகிற தன்மைகள் இருக்குது. அதாவது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் களவு போகிற தன்மைகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அருகில் உள்ள கணபதிக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும்.